ஒரே ஒரு பாடல் நான் பாடிட்டு ஜஸ்ட் கோ டு த வேர்ல்ட். பழைய ஒரு ஃபாதர் எழுதின பாடல், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனால் வாய்க்கால்கள் நிரம்பும். எஃப் மைனர், எஃப் மைனர். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கையை தட்டி பாடலாமா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம்ம நேசரில் களி கூறுவோம், நம்ம நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களே. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களே. எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களே. இரண்டு கரங்களையும் மேலே உயர்த்தி ஒரு நிமிடம் சிந்தனைகளை ஏகப்படுத்தி வார்த்தையின் கீழ் வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த வார்த்தை புறப்பட்டு வரும்போது அது செய்யும் செயல்களெல்லாம் பலத்ததான் இருக்கும். இன்னைக்கு ராத்திரி நான் நம்புகிறேன், as the word proceeds, வார்த்தை புறப்பட்டு வரும்போது
தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். அவர் வார்த்தை வல்லமை மிக்கது. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் காதேஷ் வனாந்தரத்தை அதிரப் பண்ணும். கர்த்தரின் சத்தம் பெண்மான்களை ஈனப் பண்ணும். வார்த்தையின் பிரவேசம் வெளிச்சத்தை கொண்டு வரும். ஜெயமாய் கர்த்தர் நடத்துவார். வெற்றியோடு கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. உடைய 2 கரங்களை மேல உயர்த்தி, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே, 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 அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா. கரங்களை உயர்த்தி, மீட்பை பெற்று அவர் வார்த்தையால், அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையால் மீட்பை பெற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்வோமா? இயேசுவே, 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 my Jesus, hail the King. கர்த்தர் நல்லவர். ஆமென். வார்த்தையை பற்றி பேச போகிறேன், துதியை பற்றி பேச போகிறேன். கவனமாய் கேளுங்கள். ஏசாயா 46 அதிகாரத்தின் 10ஆம் வசனம், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் 46:10 of the book of Isaiah, declaring the end from the beginning and from ancient times the things that are not yet done, saying, my counsel shall stand and I will do my pleasure. நான் முடிவை துவக்கத்திலே அறிவித்து பூர்வமானவைகளெல்லாம் நான் செயலாக்கத்தில் கொண்டு வருவேன். என்னுடைய ஆலோசனை நிற்கும். நான் எதை நினைக்கிறேனோ அதை செய்வேன். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சும்மாலாம் உங்களுக்கு தரது கிடையாது. இந்த வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே அதனுடைய முடிவை அறிந்துதான் அவர் டிக்ளேர் பண்ணுகிறார். ஸோ அவர் ஒரு மாஸ்டர் பிளானர். அவருடைய அஜெண்டா அவருக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பு அந்த வார்த்தை என்ன நிறைவேற்ற வேண்டும் என்பதை அறிந்துதான் ஒரு வார்த்தையை தருகிறார். ஸோ உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு வார்த்தையை கர்த்தர் தரும் பொழுது நீங்கள் அதை தீர்க்க தரிசனம்னு கூப்பிடலாம். அதை தருகிற என் ஆண்டவர் இஸ் அ மாஸ்டர் பிளானர். அந்த வார்த்தையை சும்மா உங்களுக்கு கொடுத்து நடக்கும் நடக்காது அப்படிலாம் கிடையாது. அந்த வார்த்தையிலேயே அதை நிறைவேற்றக்கூடிய திறனை கர்த்தர் வைத்திருக்கிறார். 4 வார்த்தைகளை சொல்ல போகிறேன். வார்த்தையை குறித்து
கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை தரும்போது, வார்த்தைகளை தரும்போது, அந்த வார்த்தைக்குள்ளேயே இன்பில்ட் திறன், எப்படி சொல்லலாம், அதற்குள்ளேயே அதை நிறைவேற்றக்கூடிய கெப்பாசிட்டி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ ப்ராஃபஸி அல்லது தீர்க்க தரிசனம் அல்லது வார்த்தை என்று ஒன்று வரும்போது ஏதோ நடக்கும் நடக்கல ஏதோ சொல்லிட்டார் என்று கிடையாது. அந்த வார்த்தை எதை செய்ய வேண்டுமோ அந்த வார்த்தையை செய்யக்கூடிய எல்லா திறனையும் அந்த வார்த்தைக்குள்ளேயே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸோ அன்னைக்கு கவனமாக நீங்கள் கேட்கணும். மனிதன் ஒரு வார்த்தையை சொல்லலாம், நான் ஒரு மனுஷன் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லலாம், செய்யணும் என்ற நிஜமான ஏக்கத்தோடு சொல்லலாம், ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய திறன் எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்தால் அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய திறன் அந்த வார்த்தைக்கு உள்ளேயே இருக்கு. அப்போ நீங்கள் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் அதை மதிக்க வேணும். சிட்டிங் அண்டர் த வேர்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல். திடீர்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு புறப்பட்டு வருதுன்னு வைங்களேன், அந்த வார்த்தை சும்மாலாம் ஒரு தரலங்க, ஏதோ யோசித்து பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாது. அது வந்துடுச்சுன்னா அது நடந்தாகணும். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தின் 10-11 உங்களுக்கு தெரிந்த வசனம் இருந்தாலும் திரும்ப நான் படித்து உங்களுக்கு அதை விளக்க விரும்புகிறேன். 55:10 and 11. As the rain cometh down, மழை கீழே வர்ற மாதிரி, and the snow from heaven, பரத்திலிருந்து பனித்துளிகள் வருவது போல வந்த பின்னாடி மழையானாலும் சரி பனியானாலும் சரி அது திரும்ப போவது கிடையாதாம். பட் watereth the earth, அது பூமியை நனைத்து, and it maketh it bring forth the bud, that it may give seed to the sower and bread to the eater. 11ஆம் வசனம். மழை எப்படியோ, கவனமா இருக்கீங்களா உயிரோட? மழை எப்படியோ பனி எப்படியோ, ஏன்னா நான் ஏன் நிறுத்தி பேசுறேன்னா நிறைய பேர் நான் வேகமா பேசுறதுனால புரியாம போயிருவீங்களோ அப்படின்னு. மழை எப்படி வருதோ பனி எப்படி வருதோ அதே மாதிரி தான் என் வார்த்தையும் வருதுன்றார். அது வந்த பின்னாடி அந்த வார்த்தை எதை செய்யணுமோ அந்த வார்த்தை அதை செய்யாம திரும்புவதில்லை என்றார். நீங்க எல்லாருமே இப்பதான் மழை காலத்தை தாண்டி வந்தோம். உங்களுக்கு தெரியும், மழை பெஞ்சது. எங்கேயாவது ரோட்ல நிற்கும் போது வந்த மழை திரும்ப போறது பார்த்தீங்களா? வந்த மழை திரும்ப போற மாதிரி யாராவது பார்த்தீங்களா? அல்லது பனி சில நாடுகளில் பெய்கிறது, அந்த பனி விழுந்த பின்னாடி அதை திரும்ப ரிட்டர்ன் அப்படி போறது யாரா பார்த்தீங்கன்னா தயவு செய்து என்னை நாளை தனியாய் சந்தித்து பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே சம்பந்தப்படுத்தி கர்த்தர் சொல்றார், என் வார்த்தையும் அது மழை மாறி அது பனி மாறி அது வந்துடுச்சுன்னா அது ஒரு நாளும் அது திரும்ப எப்படி சொல்லலாம் ஆமே, இப்படி இருக்கட்டுமா? வார்த்தை வந்துடுச்சு, வார்த்தை திரும்ப போய் கர்த்தர்கிட்ட நான் போனேன், அவர் அங்கே இல்லை, அதனால திரும்ப வந்துட்டேன். அது வராதான். அது புறப்பட்டுச்சுன்னா நல்லா கேட்டுக்கோங்க, அதனுடைய டார்கெட் எதுவோ அந்த டார்கெட்டை அடிக்காம திரும்ப அது இப்படி வச்சுக்கலாமா? கடவுள் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, ஆமேன். அந்த வார்த்தை திரும்ப பரலோகத்தில் போய் நான் போனேன் ஆனால் என்னால் முடியல அதனால நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இன்னைக்கு ராத்திரி நான் நம்புறேங்க, வார்த்தைன்னு ஏன் ப்ராஃபஸின்னு ஒன்று கர்த்தர் கொடுத்தார்னா அது ஒரு நாளும் உங்ககிட்ட திரும்பாது. அது செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும். ஒரு உதாரணங்களை காட்டுகிறேன். மரியாளை 2ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 34-35 வசனத்தில், verse 34 of the gospel according to Luke, லூக்கா சுவிசேஷம் 2:34. And Simeon blessed them and said unto Mary his mother, behold, this child is set for the fall and rising again of many in Israel, and for a sign which shall be spoken against. 35ஆம் வசனம். Amen. Luke 2:34-35. Okay, and that the thoughts of many hearts may be revealed. Amen. தூதன் மரியாள் கிட்ட என்ன சொன்னார்னா, பரிசுத்த ஆவி ஆண்டவர் சொன்ன உனக்கு ஒரு மகன் பிறப்பார். உடனே மரியாள் என்ன கேட்டார், அது எப்படி ஆகும், இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னார். கர்த்தர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உன்னை மூடும் பொழுது the power of the highest will overshadow thee,
And therefore the holy thing which shall be born of thee shall be called the Son of God. Amen. இப்படி சொல்ல விரும்புகிறேன். மரியாளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், தூதனை கொண்டு கொடுக்கிறார், அல்லது எப்படி கொடுக்கிறாரு? கொடுத்ததுக்கு அப்புறம் அவ கேட்கிறா, இது எப்படி நடக்கும் என்று கேட்கிறார். இப்போ நான் சொல்றத நல்லா கேட்கணும். வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க வார்த்தை. அந்த வார்த்தை என்பது, ஆமென், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் முதலில் இப்படி சொல்றார், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை all things were made by him, எல்லாமே அந்த வார்த்தையால தான் உண்டாயிற்று. அந்த வார்த்தை இல்லாமல் எதுவும் உருவானதே இல்லை. 4ஆம் வசனம், அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்துச்சு, அந்த ஜீவன் வெளிச்சமா இருந்துச்சு. ஆமென். அந்த வெளிச்சம் இருட்டில் பிரகாசித்தது, இருள் அதை தாங்க முடியவில்லை. இருக்கீங்களாங்க? 14ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை மாமிசம் தரித்தது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் மரியாளை பார்த்து ஒரு வார்த்தையை பேசினாரோ இல்லையோ, தூதன் பேசினாரோ இல்லையோ, அந்த வார்த்தைக்குள்ள, இப்பதான் படிச்சோம், திரும்ப போக நேரம் இல்லை, அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனுக்குள்ள என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு. சோ கர்த்தர் வார்த்தை கொடுக்கும் போது மரியாளுக்கு அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குங்க? ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனுள்ள வார்த்தை அவளுக்குள் பிரவேசித்த போது அது ஜீவனை உண்டு பண்ணுகிற வல்லமை மிக்க வார்த்தை. புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன் சொல்லியிருப்பீங்க. என்ன பாச சொல்றீங்க? கடவுள் உங்க கூட ஒரு வார்த்தை பேசினால், உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை தந்தால், அதை சும்மா ஆமீன் கேட்டு போயிடாதீங்க, அதை விசுவாசித்து காத்திருங்க. ஏன்னா அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளேயே அதை உருவாக்கக்கூடிய திறனை கர்த்தர் வச்சிருக்கிறார். வச்சுக்கலாமா? கர்த்தர் சொல்ற, அடுத்த வருஷம் இந்த நாள் நீ இப்போது இருப்பதை அப்படின்னு ஒரு வார்த்தை நிஜமாவே உங்க கிட்ட பேசிட்டார்னு வைங்களேன், அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனுக்குள்ள வெளிச்சம் இருக்கு. அது உனக்குள்ள வரும்போது அது வெளிச்சத்தை கொண்டு வந்து நீ கொஞ்சம் கடவுள் பிள்ளையாக வாழ்ந்துட்டினா, அதை செய்ய வேண்டியதை செய்யாம அந்த வார்த்தை திரும்புவதில்லை. உடனே சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 1:3 சொன்னாரு, வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னார். ஆமென். let there be light அப்படின்னு சொன்னார். வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாயிற்று என்று பைபிள் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், திரும்ப நான் போக விரும்பவில்லை. வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. சூரியன் உண்டாச்சுன்னு சொன்னாரா? இல்ல, சூரியனே இல்லை, ஆனா வெளிச்சம் உண்டாயிற்று. நாளைக்கு காலையில் நீங்க வெளியே போங்க, சூரியன் இல்லைன்னு வைங்களேன், உங்களுக்கு வெளிச்சம் கிடையாது. ஆனா நம்ம நிறைய உருவாக்கி வச்சிருக்கிறோம், ஓடுற வரைக்கும் ஓடும். ஆனால் அன்றைக்கு, ஆமென், சூரியன் தான் வெளிச்சம், சூரியனே இல்லை, வெளிச்சம் இருந்துச்சு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, அதற்குள் ஜீவன் இருக்கான், அதற்குள்ள என்ன இருக்கான்? வெளிச்சம் இருக்கான். இன்னைக்கு ராத்திரி நீங்க பெற்றுக்கொள்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது சும்மா தமாசுகள்லாம் கிடையாதுங்க. வார்த்தைன்னு ஒண்ணு வந்துடுச்சுன்னா, அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளேயே, அந்த வார்த்தைக்குள்ளேயே அதை நிறைவேற்றக்கூடிய கெப்பாசிட்டி, அதை நிறைவேற்றக்கூடிய திறனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று சொல்வது எம்டி டிக்ளரேஷன்ஸ் கிடையாது, சும்மா வந்து எதையோ அலப்பிட்டு போறது கிடையாது. ஆமென். சும்மா ஒரு எதிர்பார்ப்புனுடைய விரிவாக்கம் அல்ல தீர்க்க தரிசனம். ஆமென். சும்மா ஒரு பெர்செப்ஷன் கூட கிடையாது. நான் சொல்றேங்க, வார்த்தைன்னு ஒன்று கடவுள் தருகிறார்னா, அதை நிறைவேற்றக்கூடிய டிவைன் கெப்பாசிட்டியை கர்த்தர் அதுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். நம்பர் 1. ரெண்டாவது நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தர் பேசுங்க, பக்கம் சொல்லுங்க, அவருடைய வார்த்தைன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் பேசும்போது, ஆமென், உங்க பலவீனத்தை சார்ந்து நின்று பேசுவதில்லை, அவருடைய வார்த்தையின் திறனை சார்ந்துதான் பேசுகிறார். இருக்கீங்க நினைக்கிறேன். ஆமென். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் வார்த்தைன்னு ஒன்று வரும்போது உங்க நிலைமையை சார்ந்ததல்ல வார்த்தை, அவருடைய திறனை சார்ந்தது வார்த்தை. கவனமா கேளுங்க. 2 ராஜாக்கள் 7 உங்களுக்கு தெரியும். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 Kings 7 and verse 1. Then Elisha said, எலிஷா சொன்னாரு, hear ye the word of Elisha அப்படின்னு சொன்னாரா? எலியாவின் வார்த்தையை கேளுன்னு சொன்னாரா? எலிஷாவின் வார்த்தையை கேளுன்னு சொன்னாரா? இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேளு. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், புரிய வைக்க நேரம் நான் அவ்வளவு நேரம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த பஞ்சத்தின் நடுவில் கர்த்தர் ஏராளமான ஆகாரத்தை தருவார் சொல்றார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா?
2 ஷேக்கேல் அப்படி இப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பயங்கரமான பஞ்சம். ஏன்? ராஜாவே பசியில் இருக்கிறார், ராஜாவுக்கே சாப்பாடு இல்லை என்ற நிலைமை. ஆனால் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை புறப்படும் போது எலிஷா சொன்னார், இது கர்த்தருடைய வார்த்தை, இது எலிஷாவின் வார்த்தை என்று அங்க சொல்லவில்லை. 3 பேரை தட்டி சொல்லுங்க, இது கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை சொன்னபோது ராஜாவினுடைய உதவியாளர்கள், எக்கனாமிக் அட்வைசர்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? பரலோகத்தின் பலகணிகளை கூட திறந்தால் கூட இவ்வளவு ஆகாரம் வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. அப்பதான் தீர்க்கதரிசி சொன்னார், ஆகாரமும் வரும், எல்லாம் வரும், நீ அதை பார்ப்ப, ஆனா சாப்பிட மாட்டேனார். சொன்னபடி அவர் சாப்பிடாம செத்து போயிட்டான். ஆமென். சோ காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன் இருக்கும், கடுமையான சூழ்நிலை இருக்கும். கர்த்தர் சொன்னார், 24 மணி நேரத்தில் இந்த விஷயத்தை நான் மாற்றுவேன். ஆமென். நீ அதை பார்ப்ப, ஆனா நீ புசிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சூழ்நிலை எவ்வளவு கடினமா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சூழ்நிலையை சார்ந்ததல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் அவர் திறனை சார்ந்த வார்த்தை. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் பேசுற வார்த்தை எனக்கு கர்த்தர் செய்ய வேண்டியது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்ப நம்ம பாடின பாட்டு எங்க இருக்குன்னா, 2 ராஜாக்கள் 3:15 தீர்க்கதரிசி சொல்றாரு, எனக்கு ஒரு கிண்ணறம் வாசிக்கிறவரை கொண்டு வாங்கினார். மியூசிக்ல ஒரு தனித்தன்மையும் இருக்கு. இது அபிஷேகத்தோடு வாசித்தா ஒரு சபை வேற பரிமாணம் போகும். அவர் வாசிக்கிறாரு. வாசித்த போது கர்த்தருடைய கரம் தீர்க்கதரிசியின் மேல் வந்தது. அவர் இப்படி சொன்னார், நீங்கள் போய் இந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் வெட்டுங்கள், குழிகளை வெட்டுங்கள்னு சொல்றார். அப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, காற்றையும் காணோம், மழையும் காணோம், மேகத்தையும் காணோம். அவர் சொல்றாரு, காற்றையோ மலையையோ பள்ளத்தாக்கிய சார்ந்ததல்ல என் வார்த்தை, என் வார்த்தைக்குள்ளேயே அதை நிறைவேற்ற. ஆனா உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை சார்ந்ததல்ல வார்த்தை, வார்த்தைக்குள்ளேயே உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும் திறன் உள்ளதுதான் உங்களுக்கு புறப்பட்டு வருகின்ற வார்த்தை. புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன் சொல்லியிருப்பீங்க. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்களை கர்த்தர் நிரப்புவார். ஆமென். Prophecy is not dependent on your weakness. உங்க பலவீனத்தை சார்ந்ததல்ல தீர்க்கதரிசனம். தீர்க்கதரிசனம் அவருடைய திறனை சார்ந்தது. கைய மேல உயர்த்துவீங்களா? வசனத்திலிருந்து இன்னைக்கு அபிஷேகமா கர்த்தர் சொல்றாரு, உன் குடும்பத்தை நான் வாழல்ல தலையா வைப்பேன்னு அவர் சொல்லிட்டார்னு வைங்களேன். நீ எவ்வளவு குப்பையில இருந்தாலும் அந்த வார்த்தை அசையும். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் பேசுகின்ற போது அது எந்த சூழ்நிலைகளையும் சார்ந்ததல்ல. நம்பர் 1, அவருடைய வார்த்தைக்குள்ளேயே அதை நிறைவேற்றும் திறன் உண்டு. 2, உங்க பலவீனத்தை சார்ந்ததல்ல கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வார்த்தையின் திறனை சார்ந்தது. அதில் ஜீவன் உண்டு, வெளிச்சம் உண்டு. அது நிறைவேற்ற வேண்டியது உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லது. நம்பர் 3, இருக்கீங்களா உயிரோட? நான் பேசுவது இதுவரைக்கும் புரிஞ்சதா? 3வது, கர்த்தர் பேசுகின்ற போது ஆமென், எவ்வளவு கடினமா இருந்தாலும் இட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் யுவர் கண்டிஷன்ஸ். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், இப்படி சொல்லட்டுமா, மனிதனுக்கு தான் கஷ்டம், என் தேவனுக்கு அது கஷ்டமே. எரேமியா 32:17 சொல்லுகிறது, ஆ லார்ட் காட். 32:17 எரேமியா, ஆ லார்ட் காட், யூ மேட் தி ஹெவன் அண்ட் தி எர்த் by thy great power and outstretched arm. Nothing, எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க, nothing is too hard for thee. எல்லாம் என் தேவனால கூடும். இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்தார்னா, என் தேவனால எல்லாம் கூடும், மனுஷனால தான் கூடாது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் சொன்னார், இது மனிதனால் கூடாது, இது தேவனால் கூடும். மனிதனுக்கு கஷ்டம், நான் நினைச்சா சிலது செய்ய முடியாது, எனக்கு சிலதெல்லாம் இம்பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா என் தேவனுக்கு இம்பாசிபிலிட்டின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அவருடைய அளவில்லாத காருண்யம், அவருடைய அளவில்லாத திறன் அவருடைய வார்த்தைக்குள் இருப்பதனால, வார்த்தை புறப்பட்டு வரும்போது உங்க பலவீனத்தை தாண்டி, நீங்க கஷ்டம்னு சொல்ற விஷயத்தை தாண்டி, வார்த்தை அதை நிறைவேற்றுவதற்கு வல்லதாய் இருப்பதை வசனம் நமக்கு போதிக்கின்றன. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்க எல்லாமே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கலாம், எல்லாருமே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கலாம், மழையே இல்லாம இருக்கலாம், காற்றே இல்லாம இருக்கலாம், ஏன் வாய்க்காலே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் பேசிட்டார்னா
நீங்க எதிர்பார்க்கணும். ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ளேயே அந்த விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய திறன் கர்த்தர் வச்சிருக்கிறார். In his word is life, in his word is light. அதனால தான் மரியாளை பார்த்து பேசும்போது அவ கேட்கிறா, அது எப்படிங்க? அவர் சொன்னார், பேசினதான் என் வேலை, அது எப்படின்னெல்லாம் எனக்கு நான் உனக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனுள்ள வார்த்தை மரியாளுக்குள் சென்றபோது ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமலே ஒரு பிரெக்னன்சியை கொடுத்து முன்னணையில் இயேசுவை பிறக்க செய்ய சொல்ல மாட்டீங்க. ஆமென், ஆமென். சோ இன்னைக்கு இப்படி சொல்ல போறேன். பேசுகின்ற வார்த்தைகளில் அதை நிறைவேற்றக்கூடிய திறன் இருப்பதனால கேட்கிற சில வார்த்தைகள், கேட்கிற சில தீர்க்க தரிசனங்கள் சீக்கிரமா உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா மாறிடும். அதுதான் நாங்க அடிக்கடி சொல்ல, நீங்கள் சாட்சியை எழுதி. இன்னைக்கு இந்த காலங்களில் பேசின நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் மனுஷன் பேசி இருந்தா அது ஓரமா போயிடும். கர்த்தர் தான் பேசி இருப்பாரே. ஆனால் உன்னுடைய வீக்னஸ், உன்னுடைய கண்டிஷன், உன்னுடைய எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வெறுமனே சென்று திரும்ப அது பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லணும். அது டார்கெட்டை கண்டிப்பா அடிக்கும் அப்படின்னு தான் என் பைபிள் சொல்லுகிறேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா? சோ நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற உங்க வார்த்தைக்குள்ளேயே இன்பில்ட் கெப்பாசிட்டியை கர்த்தர் வச்சிருக்கிறார். நாட் மை வீக்னஸ், நாட் மை இன்பில்ட் கெப்பாசிட்டி. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளேயே திறனை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு என்னை அழைக்கும் போது ஒரு வார்த்தை கொடுத்து அழைச்சார் பாருங்க. அந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே 31 வருஷம் நடத்தக்கூடிய எல்லாத்தையும் கர்த்தர் வச்சிட்டார். நான் இன்னும் கொஞ்சம் கவனமா எல்லாம் இருந்திருந்தா நான் நினைக்கிறேன் வேற பரிமாணம் போயிடும். இதுல பயம், கலக்கம், வேதனை, துன்பம் இதெல்லாம் நம்மளை கொஞ்சம் பின்வாங்க செஞ்சு நம்முடைய மனுஷிகம் இதுல செயல்படுது. ஓகே, அதை இன்னொரு நாள் பேசுவோம். பட் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறாமே. ஸோ கிளைமேட் எப்படி இருந்தாலும் மழை பெய்யும் அவர் சொல்லிட்டாருனா அப்படின்னு ரோட்ல போய் நிக்காதீங்க. நான்காவது, 1 inbuilt capacity. 2, it is not your weakness. 3, it doesn't depend on your climate. 4, வார்த்தை கர்த்தர் கொடுத்துட்டார்னா அது நமக்குள்ள இன்னொன்னு செய்யும், நம்பிக்கையை இக்னைட் பண்ணும். நீங்க நிறைய பேர் ஒரு வாரம் சும்மா தான் வந்தீங்க, சும்மா போய் பார்க்கலான்னு வந்தீங்க. இப்ப 10 வருஷமா வரீங்க, ஐயோ 15 வருஷமா வரீங்க. சிலர்லாம் நான் சாவர வரைக்கும் வருவீங்க. ஓகே வாங்க, ஓகே. ஏன்னா அந்த வார்த்தை புறப்பட்டு வரும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை எரிக்க, கொழுந்து விட செய்கிறது. அவன் இக்னைட் பண்ணுகிறது. ஆபிரகாம் சாராவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தில் எழுதும்போது இப்படி சொன்னாரு, who against hope, எந்த நம்பிக்கையும் இல்லாத போது நம்பிக்கையாய் இருந்தார். ஏன் எல்லா நம்பிக்கையும் இல்லாத ஆபிரகாமும் சாராவும் நம்பினார்கள் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார், உன்னுடைய சந்ததியை நான் கடல் தரை மணலை போல் ஆசீர்வதிப்பேன். God had a prophecy. கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு இருந்ததுனால நம்பிக்கைக்கு எதிராக அவருக்குள்ள இருந்த நம்பிக்கை அது தட்டி எழுப்பியது. 25 வருஷம் காத்திருந்து ஈசாக்கை பெறும் கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஹோப் இக்னைட் பண்ணுகிறது. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீர்கள்? பக்கத்தில் அவர் பேசினது எல்லாமே என் வாழ்வில் நிறைவேறுங்க என அதை நம்பிக்கை தூண்டுகிறது. ஆபிரகாமுடைய பிக்சரை பார்த்தீங்கன்னா, இப்போ இது நிறைவேறும் போது 99 வருஷம், 99 இயர்ஸ், எந்த குழந்தையும் இல்லை. 40 இல்லை, 50 இல்லை, 60 இல்லை, 70 இல்லை, 95 இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை, எந்த நம்பிக்கை இல்லாத 99வது தாத்தா வயசுல ஆண்டவர் சொன்னார், சாரா உனக்கு ஒரு கற்பக்கனியை தருவார். இப்போ சாராவுக்கு 89ல பிரெக்னென்ட் ஆகிறா, 90ல பிறக்குது. ஏன்னா 9 மாசத்துக்கு அப்புறம் தான் பிறக்கும். வார்த்தை வந்தாலும் 9 மாசம் ஆகும். ஓகே, 89ல பிரெக்னென்ட் ஆகிறா, 90ல கர்த்தர் கற்பக்கனியை பிறக்க செய்கிற கிருபை கொடுத்தாரு. ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, கற்பக்கனியை பிறக்க ஈந்தெடுக்கும் போது அந்த பெண்கள் படுகின்ற அந்த 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 கற்ப வேதனை ஒரு மனுஷனுடைய 20 எலும்பை உடம்புல உடைச்சா எவ்வளவு வலி இருக்குமா அவ்வளவு வலி இருக்குமா? உங்களுக்கே தெரியல, நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்.
20 போன்ஸ் உடைச்சா எவ்வளவு வல்லமை, எவ்வளவு பெயின் இருக்குமா, அவ்வளவு பெயின் இருக்குமா. அந்த 90வது வயதுல அந்த பாட்டி அம்மா எல்லா நம்பிக்கைக்கும் எதிராக நம்பிக்கையோடு அந்த குழந்தையை ஈந்தெடுக்கிற அந்த பலன். எத்தனை பேர் நம்புறீங்க? வார்த்தை இனி இல்லை என்ற வாழ்க்கை கூட எழுந்து வாழக்கூடிய சம்பளை சிங்காரமாய் மாற்றுகிற நம்பிக்கை. Word ignites hope in you. Amen. வார்த்தை உங்களுக்குள்ளே கர்த்தருடைய பலனை உங்களுக்கு தருகிறது. யோபின் புஸ்தகம் 14 உங்களுக்கு தெரியும். நான் தமிழில் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜஸ்ட் வசனத்தை மட்டும் படிக்கிறேன். 14:8 of the book of Job இப்படி சொல்றார், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்களைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையில் பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடுமா. என்ன அதன் அர்த்தம்னா, நீங்க வார்த்தையின் கீழே வந்து உட்காரும் போது வாழ்வே இல்லைன்னு செத்து தொலைஞ்சு போன வாழ்க்கை கூட உங்களுக்கு நேரே ஒரு வார்த்தை புறப்பட்டு வருமானால் அந்த வார்த்தை உங்களை இளம் கிளையாக துளிர்க்க செய்து உங்களை பிரகாசிக்க செய்ய வல்லது. ஏன்னா ஏசாயா 55 சொல்லுது, மலை திரும்ப போவாது போல, பனி திரும்ப போவாது போல வசனம் டார்கெட்டை ஹிட் பண்ணி. ஒரு சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி சொல்லுங்க, இப்பதாங்க நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்னு. அதை பெறும்போது நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்றீங்க நம்பிக்கை இருக்கு, ஆனா 5 வருஷமாச்சு, 7 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு. இல்லங்க, சில நேரம் 3ஆம் சாமம் வரைக்கும் நடக்காதுங்க. 4ஆம் சாமத்துல கர்த்தர் வருவாருங்க. பொறுமையாய் நம்பிக்கையாயிரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை. ஹalleluya. சோ உங்களுக்குள்ள வார்த்தைக்குள்ளேயே கர்த்தர் அந்த இன்பில்ட் கெப்பாசிட்டி வச்சிருக்கிறாரு. இது உங்கள் பலவீனங்களை சார்ந்ததல்ல, உங்க கண்டிஷனை சார்ந்ததல்ல. இது உங்களுக்குள்ளே நம்பிக்கையை தட்டி எழுப்பும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேறும்? தைரியமா பக்கத்துல 2 பேருக்கு அறிக்கை செய்யுங்க, அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது நான் பெற்றுக்கொண்ட எல்லா வார்த்தையும் எழுந்து நிறைவேற்றுவேன். இன்னொருத்தரை தட்டி சொல்லி, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. எதுமே வார்த்தை வார்த்தை வார்த்தை. ஒருத்தர் கேட்டார், ஏன் உங்க மக்கள் அப்படிலாம் வராங்க? வார்த்தை. ஹalleluya. ஓகே, வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெற்றுக்கொண்ட பின்னாடி நான் என்ன செய்வது அப்படின்றத சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சிடுறேன். வார்த்தையை நீங்க பெற்று கொண்ட பின்னாடி நீங்க கர்த்தரை துதிக்கணும், நீங்க அவரை ஆராதிக்கணும், கர்த்தரை அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு ப்ராஃபஸி, ஒரு வேர்ட் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார்னா உங்க துதி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை ஃபெசிலிட்டேட் பண்ணி அதை நிறைவேற செய்யக்கூடிய வார்த்தையாய் மாற்றுவது உங்கள் வாயினால் துதிக்கின்ற உங்கள் துதிகள். ஒரு ஆளை சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஒரு டிகிரி, ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அது கொஞ்சமாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வார்த்தை முடிச்சிடுறேன். ஆமென். நம்பர் 1, முதலாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஹalleluya. நடந்தவைகளுக்கு நன்றி சொல்லணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய நேரம் நீங்க நடந்தவைகளுக்காய் துதிப்பதை விட நடக்க வேண்டியவைகளுக்காய் துதிப்போம். வலது கை கொஞ்சம் என் பக்கம். வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார், வார்த்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. அது நீ அங்க திரும்ப போக முடியாது, அது இங்க சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா யார் அந்த வார்த்தையை பெற்றவங்க, கர்த்தாவே நீங்க சொல்லிட்டீங்கப்பா, கர்த்தர் நீர் பெரியவர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, நீர் அதை செய்து முடிக்க வல்லவர். யார் துதிக்கிறாங்களோ, துதிக்கிறவங்க அதை நிறைவேற்றுகிறார்கள். அது நிறைவேற நீங்கள் சூழ்நிலைகளை உருவாக்குகிறீர்கள். ஹalleluya. ஸோ நாங்கள் துதிப்பது சும்மா அப்படியே சர்ச்சில் வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு போகிறதுக்கு வரலங்க. நம்ம எதுக்கு தெரியுமா துதிக்கிறோம்? இதெல்லாம் நடக்கலை, வார்த்தை கொடுத்துட்டீங்க, அது நிறைவேறணும்னு நான் துதிக்க வந்திருக்கேன்னு சொல்கிறோம். உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வேணாம். லூக்கா 17:17 திரும்பவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். குஷ்டரோகி 10 பேர் வந்தார்கள். ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே எங்களுக்கு மனமிறங்கும் என்று கேட்டார்கள். கர்த்தர் சொன்னார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியனுக்கு காண்பீங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் திரும்பி போகையிலேயே அவர்கள் சொஸ்தமானார்கள்.
9 பேர் திரும்பவில்லை, போனார்கள். ஒருவன் திரும்பினான். 18ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் கேட்டார், there are not found that return to give glory to God save this stranger. ஆமென். அவர் கேட்டார், மீதி 10 பேர் 9 பேர் எங்க போயிட்டாங்க? இந்த ஒரு சமாரியனை தவிர, யூதன் கூட அல்ல, மற்றவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு கேட்டார். அவர் ஏன் தெரியுமா நின்றாரு? இந்த 9 பேரும் வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்க. திரும்ப வந்து என்ன அவங்க துதிப்பாங்க, என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க என்று வெயிட் பண்ணுகிறார். அவர் பார்த்த ஆச்சரியத்துக்கு நம்மால் போயிட்டே இருந்தான். வார்த்தையை வாங்கி போனவங்க நிறைய பேர். ஆனா வார்த்தை வாங்கின பின்னாடி நீங்க திரும்ப அவர்கிட்ட போய் அங்க நின்று சொல்லணும், ஹே ஆண்டவரே, நீங்க பாருங்களேன், இவ்வளவு தூரம் செஞ்சிட்டீங்க. நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர். ஏன் தெரியுமா? இதை அந்த குஷ்டரோகி செய்த போது பைபிள் சொல்லுகிறது. ஆமென். 19ஆம் வசனம் பைபிள் சொல்லுகிறது, and he said unto him, arise, go thy way, your faith has made you whole. உன்னுடைய விசுவாசம் உன்னை பூரணமாக்கிச்சு. நிறைய வேத அறிஞர்கள் என்ன கருதுறாங்கன்னா, 9 பேருக்கும் குஷ்டரோகம் நின்று போச்சான், இவனுக்கு மட்டும் கை வளர்ந்துச்சான் என்று கருதுகிறார்கள். என்ன தெரியுமா நீங்க கத்துக்கணும்? வார்த்தையை வாங்கின பின்னாடி இஷ்டத்துக்கு அலையாதீங்க. கொஞ்சம் நிறைவேறிடுச்சு, மொத்தமா நிறைவேற திரும்ப அவர்கிட்ட வந்து வாயை திறந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இப்படி எழுதிக்கலாம் நீங்க. அவருடைய அந்த குஷ்டரோகியினுடைய பிரைஸ், அந்த குஷ்டரோகியினுடைய துதி அவனுடைய மிராக்கிளுக்கு கம்ப்ளீஷன் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. பக்கத்துல வாங்கிட்டு போயிட்டே இருக்காத, திரும்ப வா. வந்தாங்க நின்று, இவ்வளவுதான் நடந்துச்சு பாஸ்டர், ஆண்டவரே இவ்வளவுதான் நடந்துச்சு, எல்லாம் நிந்துச்சு, ஆனா இன்னும் வளரலையே என்று அங்க வந்து நின்று, ஆண்டவரே உம்மை போல் ஒரு தேவனை நீங்க அதை ஆக்டிவேட் பண்றீங்க, நீங்க அதை இன்ஸ்டிகேட் பண்றீங்க, நீங்க அதை ட்ரிகர் பண்றீங்க. பெற்ற வார்த்தையின் பூரண முடிவை காண்பதற்கு உங்களை நீங்க திரும்ப வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நன்றியோடு அவரை துதிக்கிறவர்களாய்ந்தால் துதி வல்லமை மிக்கது. உங்க துதி கர்த்தரை செயல்பட செய்கிறது என்று நமக்கு லூக்கா 17 காட்டுகிறது. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, துதியினுடைய அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுங்க. ஆமென். சாத்தானுடைய தந்திரத்திலே மிகப்பெரிய தந்திரம் தேவ ஜனங்களை எப்படியாவது முறுமுறுக்க செய்யணும். சமீபத்தில் ஒரு நாள் நன்றி செலுத்துதலை பற்றி பேசும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். முறுமுறுக்கிற ஒரு ஆசாமி வந்து பாஸ்டர் கிட்ட சொன்னாராம், எதுவுமே நடக்கல, எனக்கு சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு திட்டே இருந்தாராம். வாடா என் ஆஃபீஸ்க்கு வாடா, மேலே கொண்டு போய் காப்பியெல்லாம் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு டேபிளில் 2 பேப்பர் எடுத்தாராம். எதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லினாராம். வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகல, செல்வம் இல்லை, சமாதானம் இல்லை, அவன் வேற நடான், அவ்வளோதானே எழுதிட்டாரான். சரி, இப்போ என்னென்ன நடக்குதுன்னு கேட்டாராம். நான் எழுதுறேன், நீ சொல்லாத, ஒன்றுனா கேட்குறேன், எதெல்லாம் நடக்குதாலும் சொல்ல. கிட்னி வேலை செய்தா செய்யுது, மூளை வேலை செய்தா செய்யுது, நடக்கிறியா நடக்கிறேன், கை வேலை செய்யறியா செய்யுது. இப்படி எழுதினார். 27 எழுதினாரா. இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன், வேலை செய்யறதெல்லாம் நிற்கணும், வேலை செய்ய அதெல்லாம் நடக்கணும். அவசர சாமி என்னை விட்டுருப்பா, நான் போயிடுறேன். முறுமுறுப்பதற்கு நமக்கு எந்த தகுதியுமே. கையை கொஞ்சம் மேலே உயர்த்துங்களேன். வார்த்தையை கொடுத்துட்டாருனா, வார்த்தையை பெற்றவங்க அலைஞ்சு திரியக்கூடாது. வார்த்தை எடுத்துக்கிட்டு கர்த்தர்கிட்ட போய் சொல்லணும், கர்த்தாவே இது முழுமை அடையவில்லை, இன்னும் நிறைவேறவில்லை, உங்க வார்த்தைக்காக காத்திருக்கிறேன், அது வெறுமனே திரும்ப முடியாது, இன்னைக்கு அதை ஃபெசிலிட்டேட் பண்ணணும், அதை ட்ரிகர் பண்ணணும். நான் ஒன்று செய்வேன், கர்த்தரை நான் துதிப்பேன். நல்ல கையை தட்டி வாயை திறந்து இயேசுவை புகழ்ந்து துதிங்க பார்க்கலாம். Hallelujah. So number 1, we have to praise him. Amen. Not for things happened alone, for things to happen. நிறைவேறினதற்கல்ல, நிறைவேற வேண்டியவர்களுக்காக. எதெல்லாம் இன்னைக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தரை துதிங்க. அது நடக்கல நடக்கல நடக்கலன்னு சொல்றதை நிறுத்திட்டு கர்த்தரை துதிங்க. உங்கள் அற்புதங்கள் முழுமை அடையும் என்று நான் கர்த்தருக்குள் அறிந்திருக்கிறேன். நம்பர் 2, ஆமென். உங்க கண்டிஷன் எதுவா இருந்தாலும், no matter your condition, you owe God appreciation.
கர்த்தரை நீங்க பாராட்டி துதிக்கணும். துதி ஒரு நாளும் உங்கள் சூழ்நிலை சார்ந்ததா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போதே கர்த்தரை துதியுங்கள், போகையிலும் துதியுங்கள், காலையில துதியுங்கள், மாலையில துதியுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாய் அவரை புகழட்டும். நடக்கல பாருங்க, ஆண்டவரே நன்றிப்பா. நீங்க செய்யல பாருங்க, நன்றிப்பா. ஹல்லேலூயா. பிசாசு ஒரு பெரிய படத்தை வரைந்து இது நடக்காதுன்னு உங்களுக்கு காண்பிக்கும் போது அங்க நின்று கொண்டு சில பிசாசை நல்லா கேட்டுக்கோ, நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை விடுவிப்பார், விடுவிக்கல்னால நான் அவரை தான் துதிப்பேன் என்று சொல்லுங்கள். அப்படியெல்லாம் நீங்க துதிக்க தொடங்கும் போது அது அற்புதங்களை தூண்டி எடுக்கும். 4வது ஒருவராய் தீச்சுளைக்குள் இறங்கி வருவார். சொல்ல மாட்டீங்களா? நடக்காதவைகளுக்காய் துதியுங்கள். அதை விட உங்களுடைய பாராட்டுகள் கர்த்தருக்கு இருந்துட்டே இருக்கு. 3 பேரை தட்டி சொல்லுங்க, இந்த நாளைக்கு பின்னாடி நான் பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் என் வாழ்க்கையில கர்த்தர் சீக்கிரம் நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கை உள்ள உங்க கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்க சொல்றீங்க பாஸ்டர், வார்த்தை பெற்ற பின்பு நடக்காத போது, அந்த நடக்காதவைகளுக்கு முன்பாக எங்க குடும்பத்தில் உட்காந்து கையை தட்டி அவரை துதிக்கும் போது என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி என் சொந்தக்காரங்க தெரியுது. இருக்கீங்களா? வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கற்பக்கனி அப்படின்னு வச்சுங்களேன், எல்லா ஏதோ ஒன்று கர்த்தர் சொல்லிட்டார், பாஸ்டர் நான் வார்த்தையை பெற்றிருக்கிறேன் ஆனால் நடக்கலை என்ற ஜனங்களுக்கு முன்பாக நீங்க நடக்கும் என்ற நம்பிக்கையோடு துதிக்கும் போது உங்களை பார்க்கிறவங்களுக்கு உங்களை பார்த்தா பைத்தியமா தெரியும். நான் சொல்றேன், அது இயற்கை, பிசிக்கலா பைத்தியம் அவங்களுக்கு தெரியும். ஆனா ஆவியில நீ ஞானவானா இருக்க. அது எப்படி நடக்கும், ஏன் நடக்கும் எனக்கு தெரியாதுங்க. ஆனா அது நடக்காத போது உன்னை நிந்திக்கிறவர்களுக்கு முன்னாடி கூட உன் கர்த்தரை நீ பாராட்டிட்டு, அதில் என்ன மகத்துவம் எனக்கு தெரியாது. வார்த்தை வருமனே திரும்புவது இல்லை. ஒரு சொல்ல மாட்டீங்க. 2 நாளாகும் 20 திருப்ப வேணா உங்களுக்கு தெரியும். சேனைகள் சூழ்ந்திருக்கிறார்கள், எல்லாரும் துப்பாக்கியோடு ஈட்டியோடு அம்புகளோடு வந்து நிற்கிறார்கள். உடனே தேவனுடைய அறிவுரை என்ன தெரியுமாங்க? தீர்க்கதரிசிக்கு சொன்னாரு, பாடுகிறவர்களை முன்னே நிறுத்துங்கள், அப்பாயிண்ட் சிங்கர்ஸ். அவர்கள் கர்த்தரை துதிக்க தொடங்கினார்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று கர்த்தரை துதிக்க தொடங்கினார்கள். கர்த்தர் இறங்கி வந்தாரோ இல்லையோ, துதிய முன்னாடி வைங்க. பெரிய கடினமான சூழ்நிலைகளில் நடக்காததுக்காக துதிப்பதை விட நடக்க வேண்டியவர்களுக்காய் கர்த்தரை துதியுங்க. அவங்க துதிச்சாங்க, உங்களுக்கு மிச்சம் தெரியும். சத்துருக்களை நம்ம எங்க கொல்லணும், அவனுங்களே கொன்னுக்கிட்டாங்க. நீங்க வச்சுங்களேன், நம்ம ஜெபம் பண்ணி அவனை கொன்னு அப்புறம் அவன் நம்ம மேல திட்டுறதுக்கு ஆண்டவர் பார்த்தார், யாருக்கும் வம்பு வேணாம். ஜெகோவா உனக்கும் வம்பு வேணாம், எனக்கும் வம்பு வேணாம், எந்த இஸ்ரவேலுக்கும் வம்பு வேணாம், அவனுக்குள்ளேயே பண்ணி விட்டுறேனே என்று அவங்களையே அடிக்க வச்சு முடிக்க வச்சு யாருக்கும் வம்பு இல்லாம முடிச்சு கொடுத்தார். புரியாத உங்களுக்கு ஒரு சொல்ல மாட்டேங்கிறேன். துதிய நடந்தவைகளுக்காய் துதிக்கணும், அதை விட நடக்க வேண்டியவைகளுக்காக. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் நடக்காத சில விஷயங்களுக்காக கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நீர் பெரியவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்ல, நீர் சேனைகளின் கர்த்தர், நீ யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர், நீ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். எனக்கு தந்த வார்த்தைகள் இன்னும் நிறைவேறல, ஆனா நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். கையை மேல உயர்த்து. இப்படி சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என்றைக்கு வரைக்கும் துதிப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கியோ, செயல்படுவதற்கு என் கர்த்தர் அதை விட ஆயத்தமா இருக்கிறார். கேட்காதவங்களுக்கு இன்னொரு முறை, நீங்க துதிப்பதற்கு ஆயத்தமா இருந்தா செயல்படுவதற்கு அதை விட என் கர்த்தர் ஆயத்தமா இருப்பார். டேக் ரெஸ்லிங்னு ஒன்று இருக்கு. ரெஸ்லிங் என்ன சொல்லுவாங்க, மல் யுத்தத்தில் டேக் ரெஸ்லிங்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக பவுண்டரி போட்டிருப்பாங்க, வெளியெல்லாம் எல்லாம் கூட்டமாக இருக்கும், ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். டேக் ரெஸ்லிங்கில் ஒரு டீமில் 5 பேர், அந்த டீமில் 5 பேர், 2 பேர் மட்டும் களத்தில் குஸ்தி பண்ணுவாங்க, இல்லை குத்து சண்டை போடுவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ என்ன மாதிரி ஒல்லியான ஒரு ஆள் இருக்கார் வைங்களேன், என்னுடைய அப்போனன்ட் இருக்கான் பாருங்க, அவன் பயங்கர வெயிட்டாக இருக்கான், அடி விழுமா விழாதா. இப்போ இந்த டேக் ரெஸ்லிங்கில் என் டீமில் வந்து அண்ணன் இருக்கார், யார், ஸ்டாலின் அண்ணன் இருக்கார், அவர் வெயிட்டாக இருக்கார்.
இவன் நான் போறேன், நான் சண்டை போடுறேன், முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். அடி பலமா விழும்போது இந்த டேக் ரெஸ்லிங்ல என்ன ரூல்னா, நான் போய் அவர் கையை தட்டிட்டா யார் வரணும்? நான் போய் என்ன செய்வேன்? வெளியே நிற்பேன். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, இதுக்கு மேலே உத வாங்க வேண்டாம்னா இருங்க உதவ நான் வாங்காமல் இருக்கணும்னா நான் பண்ண வேண்டிய நல்ல விஷயம் தெரியுமா? இருங்களேங்க. அண்ணனை இறக்கிட்டோம். அண்ணன் இறங்கிட்டாரு. அண்ணன் அங்கே வந்து பயங்கரமாக போராடி ஜெயிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே நின்ட்டு நீ பார்த்துட்டு இருந்தா அண்ணன் திடீர்னு வந்து உன்னை தட்டிட்டாரு வச்சுக்கோ, திரும்ப நீ தான் உள்ள வந்து என்ன செய்யணும்? அடி வாங்கணும். நான் என்ன பண்ணுவேன்? நல்லா நடிப்பேன். என்ன அண்ணே 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 குத்துன அண்ணே 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 குத்துன அண்ணே போட்டு அண்ணன் நினைப்பார், பாரா கோஷி நான் என்ன பாராட்டுறான்னு. அண்ணன் நின்று அடி வாங்கிட்டே இருப்பார், அவனை முடிச்சுட்டே இருப்பார். நான் அங்க நின்று அண்ணனை பாராட்டிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்ன புரியல உங்களுக்கு? நிறைய நேரம் களத்தில் அவரை இறக்கின பின்னாடி, வார்த்தை உங்களுக்கு தந்த பின்னாடி, அவர் இறங்கி களத்தில் நின்றுட்டார்னா நீ திரும்பவும் களத்துல தனியா மாட்டிக்க வேணானா, நீ வெளியே நின்று கொண்டு ஒன்று செய்யணும். எங்க அண்ணன், என் தேவன் பெரியவர், அவர் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார். சொல்ல மாட்டீங்களா? Keep hailing Jesus. இந்த யுத்தம் என்னால் ஆகாது, இது கர்த்தரால் ஆகும். அவரை போல் ஒரு நேசர் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அண்ணே முடிச்சிடுன. எங்க அண்ணனுக்கு அப்பதான் என் புள்ள எங்க டீம் மெம்பர் சொல்றார் முடிச்சிருன்னு. லாஸ்ட்ல எங்க அண்ணன் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி போராடுற மாதிரி இருக்கா. அடி பார்ப்பாருங்க, ஒரு அடி கவுந்து சுருண்டு சத்ரு கீழே விழ. என் வேலை என்ன தெரியுமா? ஓடி போய் எங்க அண்ணனை 2 பேர், என்னால் தூக்க முடியாது பாருங்க, கூட 2 பேரை சேர்த்து தூக்கிட்டு வாழ்க வாழ்க. நீங்க நிறைய பேர் வெளியே நின்று பாராட்டினவங்க சீக்கிரம் களத்தின் வெற்றியை காண, உங்க தேவாதி தேவன் எல்லோரிலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உங்களை ஆச்சரியத்தில் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால துதிக்கிறத நிறுத்திடாதீங்க. திடீர்னு அண்ணன் வெளியே போயிட்டு இன்னும் உள்ள விட்டுருவாரு. மாட்டிக்கிட்டு தவிக்காம இருக்க அண்ணனை பாராட்டிட்டே இருங்க. என் தேவன் யுத்தத்தில் பெரியவர். பக்கத்தில் அவர் என் யுத்தத்தை ஜெயமா முடிப்பார். கடைசி வார்த்தை. துதிக்கும் போது நீங்க காலமெல்லாம் விதைச்ச விதைகள் அதனுடைய பலன்களை சீக்கிரம் காண்பீர்கள். எவ்வளோ டைம் எடுத்து இன்னைக்கு வந்திருக்கீங்க, எவ்வளோ வேலைகள். அன்னைக்கு கூட எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லுவோம், எவ்வளோ வேலையை விட்டுட்டு நீங்கள் வர்றீங்க. டாக்ஸிக்கு 300 ரூபா கொடுத்து வந்திருக்கீங்க. இல்லை 3 ரூபா கொடுத்து பக்கத்துல இருந்து ஆட்டோவில் வர்றது. எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ நேரம். நிறைய பேர் தலைவலியோடு வந்திருக்கீங்க, முடியல ஆனால் கூட வார்த்தையை கேட்கணும் வந்திருக்கீங்க. செல்வத்தை கொடுத்து வந்தீங்க. சில நேரம் நாம பிரசங்கம் கம்பீரமாக 8:30 வரையும் இழுத்து அடித்தோம். 1/2 மணி நேரம் உங்கள் நேரத்தை விட்டுட்டு இங்கே உட்காந்தீங்க. நான் சொல்கிறேங்க, அது எல்லாமே நீங்கள் கர்த்தருக்கு செஞ்ச சேவை. அந்த சேவையினுடைய பலன்கள் என்னைக்கு திரும்ப கிடைக்கும்? சேவை செஞ்ச பின்னாடி, விதைச்ச பின்னாடி. எந்த தேவ பிள்ளை கர்த்தரை துதிக்கிறானோ, துதி அந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு வசனத்தை காட்டுகிறேன். விதைகளை குறித்து யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஜோயல் 1:11 சொல்ல, the wine is dried up. Be ashamed, O ye husbandmen, howl, O ye vine dressers, for the wheat, கோதுமை, the barley, the harvest of the field is perished. அடுத்த வசனம், the wine is dried. திராட்சை காய்ந்து போச்சு, அத்திப்பழம் காஞ்சு போச்சு, மாதுளை காஞ்சு போச்சு, பனைமரம் காஞ்சு போச்சு, ஆப்பிள் மரம் காஞ்சு போச்சு, நிலத்தின் எல்லா மரங்களும் காஞ்சு போச்சு, எல்லாம் செதறி போயாயிட்டு. ரீசன் பாருங்க, கடைசி வார்த்தை, because
Joy is withered away from the sons of God. தேவ புத்திரர்கள் மகிழ்ச்சி தங்களை விட்டு போச்சு. யாருக்கு மகிழ்ச்சி இல்லையோ அவர்கள் தேவனை துதிக்க முடியாது. துதிக்கிறவர் யார் தெரியுமா? மகிழ்ச்சி உள்ளவர்கள். இந்த வார்த்தை கேட்டு நீங்க ஆமே விதைச்சிங்களா? உங்க டைம், உங்க எனர்ஜி, உங்க ரிசோர்சஸ், உங்க நேரம், உங்க உடல், உங்க எல்லாத்தையும் விதைச்சு கர்த்தருக்காக நின்றீங்க. இன்னுக்கும் அறுவடை காண முடியலையா? விதைகள் காய்ந்து போயிருக்கா? இன்னைக்கு சொல்றாங்க, மீண்டும் விதைகளின் பலன்களை காணணும்னா தேவ ஜனமே நல்லா கேட்டுக்கோங்க. உணர்வு பூர்வமா நடக்காத, உணர்வுகளை தாண்டி கர்த்தரை துதிக்கிறவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் நம்புகிறேங்க, துதிக்கிற உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை தருவாராக. துதிக்கிற உங்களுடைய குடும்பத்தில் இனி எல்லா நிறைவும் நன்மையாய் நடப்பதாக. ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருந்துட்டே இருக்கட்டும். மலட்டு தன்மைகள் நீங்கி போவதாக. எடுத்த காரியம் ஜெயமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. நீங்க செஞ்ச சேவையெல்லாம் ஒரு கிரெடிட் மாதிரி, உங்க வங்கி கணக்கில் சேர்ந்த கிரெடிட் மாதிரி. நீங்க செஞ்ச ஒவ்வொரு சேவையும் அது உங்க கணக்கில் சேர்ந்துட்டே இருக்கு, உங்க ஆவிக்குரிய அக்கவுண்ட்ல இருக்கு. ஆனா வித்ட்ராவல் பண்றது எது தெரியுமாங்க? உங்க வாயால் துதிக்கிற துதிகள். அதனால எபிரேய நிருபக்காரன் சொல்லும் போது சொன்னார் 13:15 உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நித்தமும் கர்த்தருக்கு செலுத்தி கொண்டே இருப்போம். எதுவுமே கர்த்தரை துதிப்பீர்கள். எவ்வளவு சேவை செஞ்சீங்க, எத்தனை வருஷமா அவரை பின்தொடர்றீங்க, எத்தனை நாள் சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, பஸ்ஸை விட்டுட்டு நடந்து போயிருக்கீங்க, எத்தனை நாள் கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ சேவை செஞ்சிருக்கீங்க, ஆலயத்தை பெருக்கிங்க, ஆலயத்தை கொடுத்தீங்க, கர்த்தருக்கு வாரி அரைச்சிங்க. யார் மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஒருவேளை வார்த்தையின் பரிபூர்ணங்கள் காணாதவர் இருப்புமானால் இன்னைக்கு ராத்திரி நீங்க செய்ய வேண்டியது கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல எங்க என்னுடைய மகிழ்ச்சி என்னை விட்டு எடுப்படாதுங்க. எது காஞ்சு போனாலும் நான் மீண்டும் எழுந்து கர்த்தரை துதிப்பேன். My joy will not be withered. என் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நான் கர்த்தருக்கு செலுத்துவேன். அவர்களே சொல்ல மாட்டீங்களா? நீங்க அப்படி செய்கின்ற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கம் துதிச்சினா கர்த்தர் செயல்படுவார். பலன்கள் உன் வழியா வர தொடங்கும். எல்லோரும் பாடுகிறார்கள். நான் நினைக்கிறேன் எல்லார் பாட்டையும் கர்த்தர் கேட்க மாட்டார். உங்களை சொல்லலங்க, எல்லாரும் பாடுறாங்க, ஆனா எல்லார் பாட்டையும் கர்த்தர் கேட்க மாட்டார். ஆமோஸ் 5:23 வாசித்து என் செய்தி முடிக்கிறேன். 5:23 சொல்றார், Take thou away from me the noise of your songs. உன் பாடலின் சத்தத்தை ஆஃப் பண்ணுன்றார். அப்படின்னா எனக்கு புரியல. பரலோகத்தில் ஒரு தூதன் கையில் ஒரு பெரிய மிக்சர் இருக்கும் போல் இருக்கு. இங்க துதிக்கிறவங்க எல்லாம் பாட்டும் அங்கே வருமா. அப்போ சோ அண்ட் சோ பாடும்போது கதையை ஆஃப் பண்ணி விடாதங்க சைக்கிளை என்ற மாதிரி எனக்கு அது படிக்கும்போது இருக்கும். சத்தமா பாடுவதனாலேயோ பரலோகம் கேட்டுடுமா? அல்லது பூமியில் பாடுகிற எல்லார் பாட்டையும் கர்த்தர் கேட்பாரா? நான் இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஒழுங்குமுறையான பதில தானே அதுக்கு சொல்ல வேண்டி இருக்கீங்களா உயிரோட? நான் இப்படி சொல்ல போறேன். ஒரே தீர்ப்பு, நீ தேவ பிள்ளையா இருந்தா உன் பாட்டை கேட்பார். நீ தேவ பிள்ளை இல்லைனா உன் பாட்டு ஆஃப் பண்ணப்படும். அப்ப நான் தேவ பிள்ளை ஆவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். நம்பிக்கையோடு 5 பேரை தோல்ல தட்டி சொல்லுங்க, நான் அவருடையவர். அந்த நம்பிக்கை இல்லைனா இன்னைக்கு ராத்திரி இந்த வளாகத்தை விட்டு போறதுக்கு முன்பாக இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, இன்னிலிருந்து நானும் உம்முடையவளாய் இருந்திட வேண்டும் என்ற நிலைக்கு கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும். That is the starting point. That is the beginning point. Salvation. Amen. ரட்சணியத்தை நீங்கள் அடைய வேண்டும். தேவனோடு கூட நீங்கள் சரியாக இருந்திட வேண்டும். நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் பாடும் உங்கள் பாடல்கள், நீங்கள் துதிக்கும் உங்கள் துதிகளை கர்த்தர் தனித்தன்மையாக எடுத்து உன் துதிகள் மேல் பிரியம் உள்ளவராய். ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லட்டுமா? நிறைய பேர் பாடுகிறார்கள். நமக்கெல்லாம் பாட தெரியுமாங்க?
அன்னைக்கு ஒரு குழந்தை பாடுதுங்க, என்னங்க பாடுது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அரங்கமெல்லாம் அதிர்துங்க. உலகத்தில் நிறைய பேர் பாடுகிறார்கள், ஆனா என் பைபிள் சொல்லுகிறது, யார் பாட்டை நான் கேட்பேன், நான் என்னுடைய தீர்ப்பு, நீ தேவ பிள்ளையா இருந்தா ராகமே இல்லைன்னா கூட கேட்பேன். வச்சுக்கலாமா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நான் நல்ல தகப்பன் அப்படி வச்சுங்க. எனக்கு ஒரு 3 குழந்தைங்க இருக்குதுங்க, உங்களுக்கு எல்லாம் குழந்தை இருக்குது, எல்லாம் ஒரு இடத்துல கூடினாலும் என்னதான் யார் புள்ள என்னதான் ஸ்டைலாக பாடினாலும், என் பிள்ளைக்கு பாட்டு சரியா வரலனாலும், எல்லாரும் பார்க்கும்போது கொஞ்சம் சமாளிச்சாலும், நான் தனிமையில் வரும்போது என் இதை என்ன சொல்ல, என்னடா பட என் குழந்தை மாதிரி இருக்கீங்களாங்க. அதனால நீங்க உங்களுடைய பலன்கள் கிடைக்கும் துதிக்கு நீங்க வர வேண்டிய இடம், உங்க பாடல்களை கர்த்தர், உங்க துதியை கர்த்தர் கேட்கணும்னா the first beginning is salvation. அவருக்காக வாழுங்கள். 3 முறை கேட்பேன், எத்தனை பேர் இன்னைக்கு அவருக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்கள்? அவரோடு உள்ள உறவில் நிலைச்சிருங்க. சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சதா கூட இருக்கலாம், கர்த்தர் விரும்பலனா அவருடைய அன்புக்காக அதை கூட தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருடையவர்களாய் வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் துதிக்கிற உங்கள் துதியின் மேல் கர்த்தர் பிரியமுள்ளவராயிருந்து நீங்க வேண்டிக் கொண்ட சகலத்தையும், உங்களுக்கு தந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் அவருக்காய் வாழ்வீர்கள்? என் செய்தியை முடிக்கிறேன். காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இன்பில்ட் கெப்பாசிட்டி இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை உங்க பலவீனங்களை சார்ந்ததல்ல. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய நிலைமை, உங்க எவ்வளோ நீங்க கஷ்டம்னு சொல்றது அவருக்கு கஷ்டமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கின்ற நம்பிக்கையை துதிக்க தூண்டுகிறது. எல்லாத்தை விட வார்த்தை பெற்ற நீங்க குஷ்டரோகியை போல திரும்ப வந்து அவர் கிட்ட நின்று, ஆண்டவரே அற்புதம் பெற்றிட்டேன் என்று அவருக்கு நீங்கள் நன்றிகளை செலுத்தும் போது, துதிகளை செலுத்தும் போது, மிச்ச நடக்க வேண்டியவைகளையும் கர்த்தர் நடத்தி முடிக்க துதி அவரை செயல்பட தூண்டுகிறது என்று நான் அறிகிறேன். ஆகையால் நீங்கள் துதிக்கிறவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை அந்த வெற்றியோடு நடத்துவார். Shall we stand in the presence of God? Thank you. எழுந்துட்டீங்களா? கரங்களை உயர்த்தி கண்களை மூடி பாஸ்டர் ஜெபராஜ் வந்து ஜெபிப்பதற்கு முன்பாக, நீங்க இந்த செய்தியை நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வார்த்தைக்கு முன்னே நிற்கிறீங்க. வார்த்தை ஒரு நாளும் சும்மா பரலோகம் திரும்ப நெவர் கோஸ் பேக் என்று ஏசாயா தெளிவாய் சொல்லுகிறார். It will accomplish that which needs to be accomplished. அதை டார்கெட்டை ஹிட் பண்ணாம வார்த்தை திரும்பாது. துதி கர்த்தர் விரும்புகிறார். அவர் இஸ்ரவேலின் துதியின் மத்தியில் வாசம். இன்னைக்கு நடக்காதவைகளுக்கு முன்பாக நடக்க வைப்பதற்கு எத்தனை பேர் கர்த்தரை துதிப்பீங்க? அந்த துதிக்கிற ஜனங்களுக்கு நடுவில் கடைசி இந்த வாழ்க்கையில இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையே அல்ல. உன்னோடு வந்து வாழ, உன்னை நேசித்து, உன்னை உயர்த்தி அழகு பார்க்க, நித்திய ஜீவன் தர என் ரட்சகர் விரும்புகிறார். உன் வாயினால் அறிக்கை செய்து உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தினா நீ ரட்சிக்கப்படுவாய். அவர் உன் வாழ்க்கையில் என்னைக்கு வராரோ அன்னிலிருந்து உன் வாழ்க்கை வெற்றியாய் மாறும். உன் புயல்களை கர்த்தர் ஓய செய்வார். உன் வாழ்க்கையில் வரும்போதே உன் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார். எதற்காய் மரித்தாரோ அந்த மரணத்தின் பலன்களை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள். எத்தனை பேர் இன்னைக்கு அவர் என் ரட்சகர், அதை விட அவர் என் தெய்வம். He is my Lord and my Savior. Take control of my life. என் வாழ்க்கையை நீங்க எடுத்து நடத்துங்க என்று அவர் கையில கொடுப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? Take my life, take control of my life. I want to come and be with you. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. கரமுயர்த்தி ஒரு குரலாய், உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. சேர்ந்து சொல்லுவோமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான்
இதயத்தின் ஏக்கமை கரமுயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமை கரமுயர்த்தி one last time எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இரண்டு கரங்களை உயர்த்தும் போது ஒரு சில வார்த்தைகளை சொல்லும் போது அதை கேட்டு நீங்க நல்லா ஆமீன் சொல்லணும். எந்த நிலைமையில் இருக்கீங்களோ இன்னைக்கு கர்த்தர் வனாந்தரத்தின் நடுவுல உங்க வாழ்க்கையில வெட்டாந்தரைகளை வெட்டி காற்றை நீங்க காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால்களை கர்த்தர் நிரப்புவார். நான் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறேன், ஜெபிக்கிறேன். இன்ற நாள் தொடங்கி வாழ்க்கையே ஒரு பெரிய திருப்பத்தை காண்பதாக. அந்த வார்த்தை வெறுமனே திரும்பக்கூடாது. ரிவர்ஸ் இன் தி டெசர்ட், ரிவர்ஸ் இன் தி டெசர்ட். வனாந்தரத்தில் நீர்த்தடாகம், வனாந்தரத்தில் நீர்த்தடாகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு தலைமையில கையை தட்டி ஓ ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்துவீர்களாக. ஜெருபாபேலேன்னு பைபிள் கூப்பிட்டு சக்கரியாவில் இப்படி சொல்றார், நீ எம்மாத்திரம் உன்னை நான் சமபூமியா மாத்துவேனார். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையோ, எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷனோ, முடிக்க முடியாத ஒரு பிரச்சனை, ஜெபம் பண்ணியும் மாறாத பிரச்சனை, எவ்வளவு செயல்பட்டும் அது சரியாகவே இல்லை, அது இன்னும் என்னை எதிர்த்து தான் இருக்கிறது, அது நகராத பிரச்சனை. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு செருபாபேலுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி என் தேவனுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், உன்னை நான் சமபூமியாய் மாற்றுவேன். கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர் செய்வார், செய்வதற்காக அவர் செய்வார், செய்வதற்காக நல்ல கையை தட்டி வாயை திறந்து கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இப்படி ஒரு வசனம் பைபிள்ல ஏசாயா 40 இருக்கின்றன. நான் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி, I will take every crooked place straight. எல்லாம் சரியாகும், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாகிடும். கர்த்தர் குறுக்கிடுவார், எல்லாம் சரியாகிடும், எல்லாம் சரியாகிடும். கோணலானவைகளை செவ்வையாக்கி, வெங்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, செய்ய வேண்டியதை செய்து முடிப்பேன். கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா இன்னொன்னு சொல்ல போறேன். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். நான் நம்புகிறேன் அந்த வார்த்தை என் உள்ளத்துல கர்த்தர் தராரு. உனக்கு விரோதமாக, உன் பொருளாதாரத்துக்கு விரோதமாக, உனக்கு விரோதமாக எழும்பின நாவுகள் என்னவோ எனக்கு தெரியாது,
ஆனால் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், அந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே. நல்லா கை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya hallelujah hallelujah. It shall not prosper, it shall not prosper, it shall not prosper. அது செழிக்காது, அது சீக்கிரம் முடியும். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹalleluya. உனக்கு சொன்னதை செய்து முடிக்க என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் இதய வாஞ்சி உள்ளவர்கள் 2 கையை நெஞ்சு மேல வைத்து கண்களை மூடி, ஆண்டவர் சொன்னார், நீ என்ன கேளு, நீ கேட்டினா நான் தருவேன்னாரு. நீ என் கதவை தட்டினா நான் தருவேன்னாரு. நீ என்ன தேடினா அது உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன்னு சொன்னார். இன்னைக்கு என்னுடைய ஜெபம், நீங்க எதை கேட்குறீங்களோ தேவ சித்தத்தில் கேளுங்க. துதிக்கிறவர்களா இருக்கீங்க. எத்தனை வார்த்தை கடவுள் கொடுத்தார், இந்த வார்த்தைகள் திரும்பலங்க, இன்னும் அதை தேடிட்டு இருக்கு. ஒரு நாள் சமரியாவில் அந்த வார்த்தையை தீர்க்கதரிசி பேசிட்டாரு, அந்த வார்த்தை திரும்பல, யாருமே ஏத்துக்கல. 4 குஷ்டரோகி சொன்னாங்க, இங்கிருந்து சாவதற்கா நம்மளை அழைச்சாரு, முன்னேறி போவோம் என்று சொன்னார்களே. அந்த 4 குஷ்டரோகி மேல அந்த வார்த்தை அமர்ந்தது. 24 மணி நேரத்தில் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராயிருந்தாரு. இந்த வார்த்தைக்கு முன்னே நிக்கிறீங்க, வார்த்தை வல்லமை மிக்கது. இந்த சொல்ற வார்த்தைகள் ஆமென் சொல்லுங்க. profound results, யோசிக்க முடியாத பலன்கள் சீக்கிரம் நீங்கள் காண்பீர்கள். உங்கள் புயல்களை நீங்கள் எழுந்து அடக்குவீர்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளை நீங்கள் எழுந்து தீர்க்க போகிறீர்கள். ஆச்சரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அவர் கைவிடவே மாட்டார். ஜெபத்துல தரித்திரு, துதியில தரித்திரு. வார்த்தை திரும்பாது, வார்த்தை திரும்பாது. சீக்கிரம் அந்த கற்பக்கனியை பிரதிஷ்டை செய்வோம். சீக்கிரம் அந்த வீட்டை பிரதிஷ்டை செய்வோம். சீக்கிரம் அந்த சபையை நம்ம திறந்து வைப்போம். சீக்கிரம் அந்த மங்களம் நிறைவேற போகிறது. சீக்கிரமாய் அந்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். His word never returns void. It has innate capacity to fulfill the thing that it came for. எதுக்காக வார்த்தை வந்துச்சோ அந்த வார்த்தையை அதை நிறைவேற்றுகிற திறன் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கு. மரியாளே, உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அது எப்படி ஆண்டவரை ஆகும்? இல்லை, அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு, அந்த ஜீவனில் வெளிச்சம் உண்டு. அந்த வார்த்தை உனக்குள்ள வரும்போது நீ எங்கேயும் போய் கெப்பாசிட்டியை தேட வேணாம், அந்த வார்த்தைக்குள்ளேயே கெப்பாசிட்டி இருக்கு. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா லார்ட், thank you Jesus. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில், என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரே, எங்களுக்கு தந்ததான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அதற்குள்ளேயே வல்லமை வைத்து, அதற்குள்ளே செயல்படுகிற வல்லமையை வைத்து, ஜீவனையும் வெளிச்சத்தை தருகிற வல்லமை உள்ளடக்கின வார்த்தையாக எங்களுக்கு நீங்க தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. ஒருவேளை நாட்கள் தூரமாக இருக்கலாம், வருஷங்கள் கடந்திருக்கலாம், எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவர், எங்கள் சூழ்நிலைகளுக்கு அது சாத்தியமில்லாமல் இருக்கலாம். எங்களுடைய சரீரத்துக்கு ஆண்டவரே அது நடைபெறுமா நடைபெறாத ஒரு நம்பிக்கை அற்றவர்களாக நாங்கள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒன்று விசுவாசிக்கிறோம், உங்க வார்த்தை வெறுமையா திரும்பாது. அதற்குள்ளேயே ஒரு வல்லமை இருக்குது. அது உங்க திறனை சார்ந்திருக்கிறது. என்னுடைய சூழ்நிலையை சார்ந்தல்ல, உம்முடைய திறனை சார்ந்திருக்கிறது. இந்த நாள் அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது எங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதாக. அந்த வார்த்தைக்காக துதி எழுப்புகிற ஒரு ஜனமாய் நாங்கள் மாறட்டும். நடக்க போகிற எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற மகத்துவங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றி புகழ, உம்மை மகிமைப்படுத்த, வியாதிகள் சுகமான போது வந்து உம்மை மகிமைப்படுத்தி பூரணம் அடைந்த அந்த மனிதனை போல நாங்கள் எங்களுடைய அற்புதங்கள் நிறைவடைவதற்கு துதி செய்கிற ஜனங்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக அப்பா. வார்த்தை பெற்றுக்கொண்ட ஒருவராம் வெறுமையாய் போய்விடாதபடி
வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க. வார்த்தை பெற்றுக்கொண்டு வெறுமையாய் போய்விடாதபடி அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் ஆராதிக்கிற துதிக்கிற கூட்டமாய் மறுபடியும் ஆலயத்தில் மறுபடியும் தேவ சன்னிதானத்தில் ஆண்டவரே நின்று உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க வார்த்தைகள் எங்களை இன்னும் பலப்படுத்தட்டும். தொடர்ந்து நம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஆராதிக்க துதிக்க நன்றிகளை செலுத்த ஆண்டவரே உம்மை களத்தில் இறக்கி ஆண்டவர் நீர் இறங்கி எங்க யுத்தத்தை செய்யும் போது பின்னால நின்று உம்மை வாழ்த்துகிற ஒரு கூட்டமாய், உம்மை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய், உம்மை உயர்த்துகிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தத்தை கேட்டு போகிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை உணரட்டும். தங்கள் வாழ்க்கையினுடைய கர்த்தருடைய வார்த்தையை உணரட்டும். அந்த வார்த்தையினுடைய வல்லமைகள் செயல்படுவதற்கு தொடர்ந்து அவர்கள் ஆராதிப்பார்களாக, தொடர்ந்து துதியை எழுப்புவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு பிரசன்னத்தையும் உங்க தெய்வ ஆசீர்வாதத்தை நிறைவுகளையும் பரிபூர்ணமாய் கர்த்தர் கட்டளையிடுங்க. அந்த நன்மைகள், அந்த ஜீவன்கள், தேவனுடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பரிபூர்ணமான வரங்கள் உம்முடைய கரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்படட்டும். துதி கன மகிமெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் இன்று சதா காலம் வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் இருப்பதாக.